மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அதாவதுங்க, தப்பு பண்ணாத சரியா இருன்னு சொன்னதுக்கு பெட்ரோலை ஊற்றி தீய குளிச்சு வச்சு விட்டாப்புல ஒரு அம்மா. பெட்ரோல் விற்கிற விலையில தட்டுப்பாட்டில் இப்படி பண்ணலாமான்னு எல்லாரும் கேட்காங்க. அந்த பக்கம் என்னடானா, கப்பல் வருது, யாரும் பதட்டப்படாதீங்க, பெட்ரோல் பங்கு முன்னாடி கூடாதீங்க, ஏன் 2 நாள சரியா போகுதுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, கேடுல வாங்கிட்டு போறாங்க, டிராபிக் ஆக்கி விடுறாங்க. பீதி அடையாதீங்க மக்களே, பெட்ரோல் கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னா ஒரு வாட்டி நடந்து தான் போங்கல. இப்படி ஏகப்பட்ட விஷயத்தோட நாம தர்பாருக்குள்ள இப்ப போறோம். எல்லாரும் ரெடியா இருங்க, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்ப செம சீனுமாக்குள்ள போறோம். பெட்ரோல் பங்கு முன்னாடி கண்ணுக்கு பூத்து போற அளவுக்கு கூட்டம் இருக்குங்க. அப்படியே 5 லிட்டர் கேன் 10 லிட்டர் கேன் எல்லாம் பத்தாதுன்னு இப்போ பூரா பேரல்ல கொண்டு போய் வாங்கிட்டு போறாங்க. என்னன்னு கேட்டா, என்ன தீந்து போச்சுன்னா என்ன செய்யணும் ஐயா? ஒரு நாள் போக்குவரத்து பொது போக்குவரத்து பயன்படுத்தினா குறைஞ்சா ஒரிய கடவுள் காலை கொடுத்துருக்காண்ட போக வேண்டியானே. என் பையன் என் சொன்னபடி கேட்கவே மாட்டேங்க. என் கட்சி கொடியை பயன்படுத்துதான், சின்னத்தை பயன்படுத்துதான், இதை நம்பி வேற அவங்க பொறுப்பு வேற கொடுத்துருக்காங்க, இதை தடை பண்ணுங்கன்னு ஓடா. அங்கிருந்து கோர்ட்டு சொல்லி போச்சு, ஐயா கேஸ் போட்டிருக்காரா, செத்த நாளைக்கு அந்த கேஸை கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க அப்படின்ட்டாங்க. கிழக்கைக்கு மேற்கைக்கு ஒத்து வராதுல்ல, அது கொஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே தானே இருக்கும். ராமநாதபுரத்தில் தாவேக்காரங்க போராட்டத்துக்கு எல்லாம் ரெடி ஆகி போராட்டம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க. சடக்குன்னு வந்தாரு, நான் இல்லாம நீங்க எப்படி ஆரம்பிக்கலாம், அப்ப இந்த கிழக்குக்கு என்ன மரியாதை அப்படின்னு மேற்க பார்த்து சண்டையை போட கடைசியில யோ என்னையா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அடுத்து பாருங்க, கோயம்புத்தூர்ல பிறந்த ஒரு அக்கா நாகப்பட்டினத்தில் வேட்பாளரா அறிவிக்க சடக்குன்னு கலப்பை தூக்கி தோல்ல ஒட்டு, இங்கதான் இனிமே என் சொத்து சொந்தம் சொகம் உசுறு எல்லாமே எங்க அண்ணன் இங்கதான் நிக்கணும்னு சொல்லிட்டாரு, அதனால கலப்பை தூக்கிட்டு வந்து உழுக போறேன், சடக்குன்னு எல்லாரும் ஓட்ட போடுங்க. அப்படியே கவுண்டருக்குள்ள போறோம். ரொம்ப நாள் கழிச்சு செங்கோட்டையனாச்சி வாய மலர்ந்திருக்கார், திருவாய் மலர்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. என்னன்னா, எங்க தலைவர் கையை நீட்டுவார், அவங்க ஊரை ஜெயிப்பாக, அங்க போய் உட்காருவாங்க, பூரா நல்லாட்சி தான் போங்க. 10 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். இது தமிழகமே வியக்கத்தக்க அளவிற்கு மகளிர் தினத்தன்று வெளியிட்டிருப்பது எல்லோரும் வரவேற்கத்தக்கது மட்டுமல்ல, எல்லோராலும் பாராட்டுதல் பெறுவது மட்டுமல்ல, எல்லா வாக்காளரும் வாக்கு சேகரிக்கின்றவர் அத்தனை பேரிடத்திலும் நாளை தமிழகத்தை ஆளப்போவது வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தான் என்பதை மக்கள் எழுச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவே வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் 234 தொகுதியிலும் வெற்றிக் கழகத்துடைய தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் நாளை வேட்பாளர், நாளை சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாறு படைக்கப்படும். தவறான செய்திகளை இன்று பரப்பி வருகிற நிலையை இன்றோடு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். ஆகவே எங்கள் செய்தியை பொறுத்தவரையிலும் பல தொலைக்காட்சிகள், பல பத்திரிகைகள் வேண்டுமென்றே
பல்வேறு செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் தெளிவாக தலைவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னாலே இந்த பொய்யான செய்திகளை பரப்பி வருவதை பரப்பி வருகிறார் என்பதை மட்டும் புள்ளிவிவரமாக சொன்னார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையும் தனித்தே நிற்போம், 234 வெற்றி பெறுவோம் என்ற வரலாற்றை படைப்போம். பாசக காரர்களை பேசினா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? ஏன் பேச மாட்டீங்க? உங்க தலைவர் ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு நிர்மல்குமார்ட்ட கேட்டோம். உடனே அவர் சொல்லுதாரு, எங்க ஐயாவுக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே அன்னைக்கு பொழுதுல யார பேசணும்னு தோணுமோ அவியலைத்தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லுதாரு. இவங்க ஐயா தூங்குறப்ப பூரா திமுக தான் நினைவுக்கு வரும் பொழுது தானே பேச முடியும், சும்மா போய் பேசிட்டு இருக்க முடியுமா? அதாவது இல்ல என்னன்னா தேவையானப்போ தான் நம்ம பேச முடியும். ஏதாவது ஒரு அவர்களுடைய செயல்பாடுகளை தவறு இருக்கா, அந்த வக்ஃபு வாரிய சொத்து விஷயத்தில் தவறு இருந்தது, கண்டிப்பாக கண்டித்து பேசினா. எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ முதன்மையாக எங்களுடைய தலைவர் வந்து முதல் குரலாக வரும். அது சட்டப்பூர்வமாக ஏதாவது பண்ணுவனாலும் பண்ணுவோம். சும்மா போய் தேவையில்லாம, ஏன்னா இந்த தேர்தல் சட்டசபைக்கான தேர்தல், இதுல பிரதான எதிரி திமுக. களத்தில் இல்லாதவர்களை பத்தி நம்ம பேசி என்ன பிரயோஜனம் தான் எங்களுடைய. நீங்க களத்தில் யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஒன்று முதன்மையாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதுக்கு அடுத்து 28-30 கூட்டணியா 30 பேரை கூட்டிக் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதை தவிர்த்து வேற யாரும் களத்தில் இருப்பதாக தெரியவில்லை. அப்படியே தாவைக்கால இருந்து உள்ளூர் ஆளு அருண்ராஜ் சடக்குன்னு எஞ்சி உள்ள விடுறாரு. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி கம்பீரமா நிற்கும்னா அதுக்கு என் படிப்பு தான் காரணம், அந்த படிப்பு கிடைக்கிறதுக்கு இடஒதுக்கீடு தான் காரணம் அப்படின்னு அவரை எரியாமலேயே உண்மையெல்லாம் உளறிக்கிட்டே இருக்காரு. ஆமா, இதுக்கு எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு கேட்டா கொஞ்ச நேரம் முடிக்கார். இப்ப இங்க இருக்குன்னா அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், படிப்பு தான், கல்வி தான். இந்த கல்வி கிடைக்கணும்னா இட வசதி, இட ஒதுக்கீடு மிக மிக அவசியம். இப்ப இந்த இட ஒதுக்கீடு நமக்கு சாதாரணமா கிடைக்கல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த இட ஒதுக்கீடு நமக்கு சாதாரணமா கிடைக்கல. நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தின் முதல் ஒரிஜினல் வெர்ஷன்ல இட ஒதுக்கீடு கொடுக்கப்படல. அதை கொடுக்க வழிவகை செஞ்ச முதல் அமெண்ட்மெண்ட், முதல் சட்ட திருத்தம் இங்க இருந்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தினால நடந்தது. இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்ப சென்னையில கான்வென்ட்ல படிக்கிற ஒரு மாணவனையும் ஒரு கிராமத்துல தமிழ் மீடியத்துல படிக்கிற ஒரு பட்டியலின மாணவனையும் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதுக்காக தான் இட ஒதுக்கீடு. இந்த இட ஒதுக்கீடுனால பல தலைமுறை மாணவர்கள், பல தலைமுறை சமுதாயம் பயன்பெற்றது. ஆனா அந்த இட ஒதுக்கீடு அதனால கிடைக்கிற நலன் அனைத்து மக்களுக்கும், அனைத்து சமுதாயத்துக்கும் கிடைச்சதானா இல்ல. இதுக்காக தான் நான் கேட்கிறோம் சாதி வாரி கணக்கு ஆய்வு. இப்ப ஸ்டாலின் சார் என்ன சொல்றாரு? ஸ்டாலின் சார் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி அமைச்சரோட மொழியே அவர் பேசுறாரு. இப்ப ஒன்றியத்தில் இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சர் அவர்கள் சொன்னாரு, ஒரு மாநிலத்தினால, ஒரு ஸ்டேட்னால சாதி வாரி கணக்காய்வு நடத்த முடியாதுன்னு சொல்றாரு. அதே தானே நீங்களும் சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம்ங்கிறது தெள்ள தெளிவா எழுதி கொடுத்த மாதிரி ஆகி போச்சுங்காரு நம்ம ராஜேந்திர பாலாஜி. என்னன்னா, நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா அநியாயங்களையும் எங்க ஐயா எடப்பாடி ஐயா எடுத்து 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 புட்டு 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 வைக்க வைக்க மக்கள் எல்லாம் மருகி போய் நிக்கிறாங்க, ஓட்டா நிக்குதுங்க. தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பார்த்து நாடே செஞ்சு ஒரு சாதாரண ஒரு சிறுமி முதல் கொண்டு வயதான பெண் முதலாட்சி வரை பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற செய்தி தினசரி தொடர்கதையாகிவிட்டது. அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் ரவுடிசம், லாக்அப் டெத்து, தினசரி ஒரு மிகப்பெரிய படுகொலை செய்தி, வாரந்தோறும் பதட்டம், மாதந்தோறும் கலவரம். அந்த நிலையில் தான் தமிழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இருக்கிறதை ஒழிய மக்களை காப்பதற்கோ தமிழ்நாட்டை மீட்பதற்கோ உரிய நடவடிக்கையை திமுக அரசு எடுக்கிறது. அதற்காகத்தான் எங்களது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியாக சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாட்டினுடைய இன்றைய அவலங்க நிலையை எடுத்துச் சொல்லி அதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், அவருடைய ஆட்சியில் எப்படி தமிழ்நாடு சிறப்போடு இருந்தது என்பதையெல்லாம் விளக்கி சொன்னதன் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டு ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். திமுகவுக்கு ஏமாற்றத்தையும் அதிமுகவுக்கு ராஜ்யத்தையும் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். எடப்பாடியார் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றுகின்ற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஐயா, நாங்களும் தேடி தேடி பூத கண்ணாடி வச்சு பார்க்கிறோம். ஊழல் இங்க கிடக்கா, அங்க கிடக்கா, ஆனா கிடக்கு, ஆனா கிடக்கிற இருக்கு, ஆனா இல்ல. எல்லாம் டெக்னிக்கல் வாய்ஸா பண்ணிருக்காங்க. ஐயா, இந்த டெக்னிக்கலை எப்படி கண்டுபிடிக்கணும் தான் நாங்க ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுதார். இது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கலைஞருடைய காலத்திலிருந்து தொடங்கி சர்க்காரிய கமிஷன் சொன்ன விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுவதை குறிச்சி பேர மருந்து கொலையில்
கொள்ளையடிப்பதிலே மிக சிறந்தவர்கள் இந்த திமுக என்பதை அவர் சொன்னார். அடுத்து உங்களுக்கு தெரியும் 1,76,000 கோடி ஊழல். ஆற்றுல கூட ஊழல் பண்ணான்னு கண்டுபிடிச்சவன் திமுக காரன் தான்ப்பா. என்னப்பா உனக்கு தேவை உண்மையா இல்லையா? காற்றுல ஊழல் பண்ணாங்க, காற்றுல விற்கிறேன்னு கண்டுபிடிச்சவங்கன்னா திமுக காரன். இருக்கவே நோபல் பரிசு கொடுக்கிறான். என்ன சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? என்னப்பா என்னப்பா உண்மையை கூட சொல்ல கொடுப்பா சொன்ன ஆமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு செய்யணும்ல. சட சடன்னு டிடிவி என்னாச்சு புன்னகை மன்னன் வந்து ஒரு கேள்வி கேட்காரு. நீங்க தான் பெரிய கட்சி, என்னென்னமோ பண்ணிருக்கீங்க, மக்கள் எல்லாம் உங்க பக்கம் அப்படி இப்படின்னு அளந்து விடுறீங்கல்ல, உங்களுக்கு இதுக்கு 20 கட்சிக்கு மேல எல்லாத்தையும் எங்கிட்ட அனுப்பிச்சிட வேண்டியதானே, நீங்க தனியா நிக்க வேண்டியதானே அப்படின்னு சரட்டுன்னு கொக்கிய போட்டுதாரலாம். ஏற்கனவே அவங்க கூட்டணி பலமா இருந்தது, அதனாலதானே 19 ஜெயிச்சோங்கிறாங்க, 21 ஜெயிச்சாங்கிறாங்க, 24 படபலத்தில் ஜெயிச்சாங்க. உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலேயும் கூட்டணிய எல்லாரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. காரணம் இந்த ஆட்சி மேல மக்களுக்கு மாபெரும் அதிருப்தி இருக்கு. 2001 தேர்தலுக்கு முன்னாடி தெரியாம இருந்துச்சு, தேர்தல் முடிவுல தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அதே மாதிரி 2011 தேர்தல் அப்பையும் எப்பயுமே திமுக மீது உள்ள எதிர்ப்பை மக்கள் வெளியில் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய சுவாபம் உங்களுக்கு தெரியும். காவல்துறையை அவங்க ஏவல் துறையாக வைத்திருப்பார்கள். எல்லா ஏரியாலையும் அந்த கீழே வட்ட செயலாளர்லேருந்து வட்ட நிர்வாகிலேருந்து பகுதி நிர்வாகிகள், ஈவன் கவுன்சிலர் கூட அங்கே ஒரு மினிஸ்டர் மாதிரி செயல்படுவாங்க. இன்னும் அங்கே உள்ள மினிஸ்டர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும். அவங்க எப்படி அவர்கள் எல்லாரையும் அடக்கி ஆழ்வார்கள். அதனால மக்கள் அமைதியாக இருந்து அமைதி புரட்சி செய்ய போறாங்க. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையில உறுதியாக தமிழ்நாட்டில் அமைய இருக்கிறது என்பதுதான். அப்படியே நம்ம ஆர்எஸ் பாரதி என்னாச்சு, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தீர்க்கமான அணுகுமுறையோட அணுகக்கூடிய மனுஷன் என்ன சொல்றாருன்னா, மோடி ஐயா பேசுறது இருக்குல்ல, மேலோட்டமா பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு குத்து, அங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்து, கூட்டணி கட்சியே கலகலத்து போற மாதிரி இருக்கும். அப்படி பேசுவா அப்படிங்கிறார். மோடி இது முதல் முறையாக பேசுவதல்ல. 2021 தேர்தல் வரும்போது அப்படிதான் பேசினார். திமுக ஆட்சிக்கே வர முடியாதுன்னார். அதற்கடுத்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முறைக்கு 8 முறை வந்தார். இதே தான் சொன்னார். 39-40 ஆட்சி கொடிய ஒன்று கூட குறையல. ஆகவே சென்டிமெண்ட்டில் மோடி இப்படி பேசினா நாங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறதுக்கு ஒரு அடையாளம். ஆகவே மோடி சொல்லிவிட்டார், நாங்கள் ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை விட இந்த முறை அதிகமான இடங்களில் எங்கள் தளபதி அறிவித்ததைப் போல 200க்கும் மேற்பட்ட இடங்களில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடைய இருக்கிறது. என்டிஏ என்றது வேனிஷ் ஆகிக்கொண்டே இருக்கு, நாலு ஒரு மேனி அது கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த கட்சியிலிருந்து எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள். தலைவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடான கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களை விரட்டுறேன்னு சொல்ல போறாரு அவர். இந்தியாவை விட்டே மோடி விரட்டுப்படுவாரோன்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் வந்து விட்டது. காரணம், இன்றைக்கு சமையல் எரிவாயு எல்லாம் இந்த அளவுக்கு ஏற்றப்பட்டது மட்டுமல்ல, இந்த போருக்கு காரணமாக இருந்த அமெரிக்காவுக்கு அடிமையாக மோடி இருக்கிறார் என்று செயல்படக்கூடிய அளவுக்கு மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். ஆகவே விரட்டப்பட போகிறவர் மோடி அவரை திமுகவோ திமுக ஆட்சியோ அல்ல என்பதை உறுதிப்பட நான் தெரிவிக்கிறேன். அப்படியே இன்னொரு விஷயத்தையும் கேட்காரு பிரதமரை நோக்கி. அண்ணாச்சி மைக்க பிடிச்சு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஏடிஎம்மா இருக்கு, ஒரு குடும்ப ஆட்சி நடக்கு, ஊழல் நடக்கு, டாஸ்மார்க்ல இப்படி ஆகி போச்சு, என்ன பேசிக்கிட்டே இருக்கீட, ஏதாவது உங்களால் நிரூபிக்க முடியுமா? சரி, இந்த பக்கம் திரும்புங்க. அன்புமணி மேல சிபிஐ கேஸ் இருக்கு, டிடிவி தினகரன் மேல கேஸ் இருக்கு, இந்த பக்கம் எடப்பாடி ஐயா குடும்ப கேஸ் இருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தானே நீங்கள் வந்து நிக்கிய, முதல்ல அதை சரி பண்ணுங்கார். போட்டியிட்ட எல்லா தேர்தலிலும் எங்கள் தலைவர் தளபதி வெற்றி நாட்டிங்க. இதை பார்த்து பொறாமப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இந்தியாவிலே இல்லையே. பல குடும்பங்கள் வடநாட்டில் கூட அரசியலுக்கு வந்தது. ஆனால் ரோடுக்கு வந்து சண்டை போட்டு ஒருத்தரோட நிதிஷ்குமார் குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க. இதெல்லாம் செய்யறது மோடி.
மோடி இதை பற்றி பேசுறதுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கா? பீகார்ல நடந்தது, நிதிஷ்குமார் பையன் தானே டெப்டி சிஎம் ஆக்க போறேன்னு சொன்னாரு. அது வாரிசு இல்லையா? அவர் மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு முன்னாடி அவர் மேடையில் உட்காந்துக்கிற பூரா ஊழல். அவருடைய மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் மிகப்பெரிய ஊழல் செய்து தேர்தல் ஊழல் செய்து மாட்டினார். அதிமுக ஆட்சியில் பல குற்றச்சாட்டுகள். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற எடப்பாடி மேலே இமாலய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அன்புமணி மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. டிடிவி தினகரன் தேர்தல் கமிஷனுக்கு பணம் கொடுத்தாரு, மாட்டிக்கிட்ட ஊழல்லாம் இருக்குது. இவர்களை வச்சுக்கிட்டு ஊழல் பற்றி பேசுறதுக்கு மோடிக்கு எந்த முகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏமாடிக்கிறாங்க. நீலி கண்ணீர் வடிக்காருங்க, நீலி கண்ணீர் முதல கண்ணீர் விடுதாருங்க அப்படின்னு ரகுபதி ஐயா சொல்றாரு. என்னன்னாச்சுன்னா இங்க வந்தாரு, அவர் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறாரு. மக்கள் பூரா இதுல இருக்காக மாற்றம் என்ன? ஆமா, 700-800 பேரை கொண்டுட்டு நீங்க வாட்டுக்கு வந்து பேசுறீங்க மனசாட்சி இல்லாம. விவசாயிகள் போராட்டாங்க டெல்லியில, நீங்க வாட்டுக்கு காரை கொண்டு சதன்னு ஏத்துனீங்க, தூச்சுன்னு என்ன வேணாலும் பண்ணீங்க. மறந்துட்டோம் நினைக்கிறீங்களோ? ஆரம்பிக்கிற பாருங்க நாங்க. அவருடைய ஆட்சியில 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்த ஆதாரபட்ச விலை வேண்டும் என்று, அந்த விலையை உறுதி செய்ய வேண்டும் என்று போராடிய விவசாயிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியதுதான் டெல்லி அரசு, மோடி அரசு. இன்னும் சொல்ல போனால் இந்திய வரலாற்றிலேயே மிக நீண்ட நாட்கள் ஒரு போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது. அது டெல்லி எல்லையை சுற்றி யாருமே வர முடியாத அளவுக்கு போராளிகள், விவசாயிகள் போராடினார்கள் சொன்னால் அந்த விவசாயிகளுடைய நீண்ட நாளைய போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது மோடி அரசு தான். 700க்கு மேற்பட்ட விவசாயிகள் அவர்களை கொன்றுவிட்டு இன்றைக்கு விவசாயம் பற்றியெல்லாம் பாடம் எடுக்க மோடிக்கு வெட்கமாக இல்லையா? 700 பேருக்கு மேல் அது இறந்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில். விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கலா? தனி பட்ஜெட்டை ஸ்டார்ட் பண்ணோம். விவசாயிகளுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் பட்டியல் போட்டு வச்சிருக்கோம், எடுத்து சொல்றோம், PDF அனுப்புறோம், பிரிண்ட் போட்டு அனுப்புறோம், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம். முந்தைய அதிமுக ஆட்சியிலே நசிந்து கிடந்த விவசாயத்தை மீட்டெடுக்க வேளாண்மைக்கு என தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதை செயல்படுத்தி காட்டி கடந்த 5 ஆண்டுகளாக வேளாண் துறைக்கென ரூபாய் 1,94,076 கோடி நிதி உழவர்களின் நலனுக்காகவும் உழவு தொழிலை மேம்படுத்தவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. உழவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நெல் கொள்முதல் ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி கொடுத்து அதன்படி விலையை உயர்த்தி வழங்கியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். 2 லட்சம் விவசாய மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு விவசாயிகள் இலவச மின்சாரம். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடாது என உதய் மின் திட்டம் வழியாக தடை போட்டவரும் இதே பிரதமர் மோடி தான் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 5 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உரிய காலத்திலே மேட்டூர் அணை திறக்கப்பட்டது, பூமி செழித்தது. கடந்த காலங்களை விட 3 லட்சம் ஏக்கர் கூடுதலாக நெல் சாகுபடி பரப்பு அதிகரிக்கப்பட்டது. என்ன கேள்வி கேட்டீங்க மிஸ்டர் எடப்பாடி ஐயா? நீங்க உங்களுக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் தான் போட்டி. எதுக்கு டெல்லியை பத்தி கேள்வி கேட்கணும் கேட்டீங்க? நீங்க முதல்ல நீங்களா இருக்கீங்களா? அங்க சுவிட்சை போட்டா இங்க எரியுறீங்க, அங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணா இங்க பொசுக்குன்னு போயிருங்க. ரிமோட் அங்க வச்சிருக்காங்க, அதனாலதான் நாங்க டைரக்டா மோதுறோம். நீங்க இடையில இருக்கிற வெறும் பல்ப் மட்டும்தான் அப்படிங்க. ஒண்ணுமே தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஒன்றுமே செய்ய முடியாது என்பதால் தான் எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற தேர்தல். டெல்லினா பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டிலே தமிழன் இன்றைக்கு ஆட்சிக்கு வர வேண்டும், தமிழ்நாடு ஆட்சிக்கு வர வேண்டுமா அல்லது டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்கு போக வேண்டுமா என்பதற்கான தேர்தல். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலை தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டார்கள். தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே 2ஐ தொடர்வதற்கு இன்றைக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும்.
அப்படியே ஐயா என்னங்கய்யா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அதாவதுங்க என்கிட்ட கேட்காக விஜயோட கூட்டணி வச்சுட்டீங்களாம்லான்னு கேட்காங்க. அதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனாலும் அப்படின்னு சமாளிக்காரு. ஆனா கண்ணு ரெண்டு லைட்டா வேர்க்கு. சார் நீங்க தான் சார் அது ஒரு சொன்னார்ல, அதான் நீங்களா ஒரு விஷயத்த ஒரு நெரேட்டிவை செட் பண்றீங்க, அவ்வளவுதான். அது மாதிரி எதுவும் இல்லை. அவரும் மறுத்துட்டாரு, பீஸ் கோயலும் அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரும் சொல்லல, ஏன்னா அவர் சொல்லக்கூடாது. அந்த இபிஎஸ் கிட்ட சொன்னார்ல, அதான் பதில். இப்ப இருக்கிற நிலைமைக்கு யாரு வந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம், அரவணைச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா நிலைமை அப்படி. தாவேக்கா வந்தா ஏத்துக்கிற வேண்டியதானே, என்ன தப்புங்கிற? ஆமா, பக்கத்துல தானே இருக்கு எலெக்ஷன்காரர் ராஜேந்திர பாலாஜி. இல்ல, அது நாங்க யாரு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு, ஒற்றை லட்சியத்தோடு அண்ணா திமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையேற்று, மோடியினுடைய தலைமையேற்று வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் என்டிஏ கூட்டணி இருக்கிறது. வரக்கூடியவர்கள் திமுக எதிர்ப்பொருளாக, உண்மையாக எதிர்ப்பொருளாக இருக்க வேண்டும். அதுதான் இங்க ஒரு ஒற்றை கொள்கை. சிலிண்டர் இல்லைன்னு அல்ல தூக்கிட்டு ஓடுதாவ. நான் அந்த பாட்டியம் அவன் சிலிண்டர் கிடைக்கும் சத்தம் போடுதுன்னு சொன்ன உடனே தமிழிசைக்காக்கு கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னாங்கன்னா, சிலிண்டர் எத்தனை வேணும் உங்களுக்கு? 1 வேணுமா, 2 வேணுமா, 4 வேணுமா, 5 வேணுமா, 6 வேணுமா, எத்தனை வேணும்? நம்ம அண்ணன் நயினார் அண்ணன் ஏஜென்சி வச்சிருக்காரு. அக்கா ஒரு போன் போட்டால் சிலிண்டர் சடக்குன்னு வரும். ஏன் வீட்டுக்கே எரிவாயு இணைப்பை கொடுப்போம்ரா அப்படின்ற மாதிரி அக்கா அடிச்சு விடுறாங்க. முதலில் நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி சொல்றேன். உலகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை ஏறியாச்சு, நம்ம ஏத்தல. அதே மாதிரி உலகம் முழுவதும் தட்டுப்பாடு வந்தாச்சு. இந்த ஹர்மூஸ் ஜலசக்தி வழியா இஸ்ரேல் கப்பல்களுக்கு வழி இல்லை, ஐரோப்பிய கப்பல்களுக்கு வழி இல்லை, அமெரிக்க கப்பல்களுக்கு வழி இல்லை. ஆனா பட்டொலி வீசி இந்திய கப்பல்கள் 2 கப்பல்கள் இன்னைக்கு அதை தாண்டி வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு கப்பல், இந்திய மாலுமியை கொண்ட கப்பல் மும்பை ஏர்போர்ட்டுக்கு மும்பை போர்ட்டுக்கு சேர்ந்துருச்சு. அதனால இந்திய உலகம் முழுவதும் பற்றி எரிந்தால் கூட நம் வீட்டு அடுப்புகள் பற்றி எரிய வேண்டும் சமையலுக்காக என்பதை பாரத பிரதமர் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர், ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட 3 வாட்டி பேசியிருக்கிறார். பேசி அவங்களை சம்மதிக்க வைத்து ஹர்மூஸ் வழியா நம்ம கப்பல்கள் வருகிறது. இது இந்தியாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்ல, 2012 இதே மாதிரி உலகத்துல ஒரு பிரச்சனை வரும்போது மன்மோகன் சிங் 8 ரூபாய் இந்தியா முழுசும் பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தினாரு. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, இப்ப ஏத்துறீங்களேன்னு கேட்கும்போது, என்ன பணம் என்ன மரத்திலே காய்க்குதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை ஏறின பிறகும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஏற்றாமல், அந்த பிரச்சனையை மக்கள் மீது அழுத்தாமல் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. இப்படியே துணை முதல்வர் உதயநிதி வந்தார். இங்க பாருங்க, போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், சேரை வாரி இறைப்பவர் இறைப்பட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம முதல்வர் ஐயா எல்லா திட்டங்களையும் செஞ்சிருக்காரு. நீங்க ஒரு ரீகால் பண்ணி பாருங்க, அந்த திட்டங்கள் உங்களுக்கு உபயோகப்படுதா இல்லையான்னு உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றார். அதனால இன்னைக்கு தமிழ்நாடுன்னு சொன்னாலே மகளிர் நாடு அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் பாராட்டி பேசுது. அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாள் முதலமைச்சரான அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம், உங்களுக்கான கையெழுத்து. இந்த 5 வருடங்கள்ல விடியல் பயணம் திட்டத்தில் 920 கோடி பயணங்களை மகளிர் நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க. அதுவும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 12 கோடி ட்ரிப்ஸ், 12 கோடி பயணங்களை நீங்க மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. அடுத்து பள்ளிக்கூட போன்ற பிள்ளைகளுக்கு, குறிப்பா தாய்மார்களுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த திட்டத்தை பல்வேறு நாடுகள், பல்வேறு மாநிலங்கள், இன்னும் பெருமையாக சொன்னால் பல்வேறு நாடுகள், இலங்கை, கனடா மாதிரியான வெளிநாடுகளும் இன்னைக்கு இந்த திட்டத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் 22 லட்சம் குழந்தைங்க பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. ஐயா, இந்த பெட்ரோல் பங்க்ல கூட்டமா இருக்கிறவங்களெல்லாம் கூட்டியாந்துக்கு வாங்க,
பெட்ரோல் பங்கில் பூமிக்கு அடியில் டேங்கரை ஊற்றி வச்சு பக்குவமாக பார்க்காங்க. நீங்கள் வாட்டுக்கு வாளி குடங்குடம் எல்லாத்துலையும் நிறச்சி கொண்டே வீட்டுக்குள்ளே வச்சு இந்த வெக்கைக்கு டப்பு டிப்புன்னு வெடிச்சு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா கவர்மெண்ட் மேலே தானே படியா போடுவீங்க. இதெல்லாம் முன்னக்கூடிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடாதா அப்படின்னு கத்துவீல. எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேட்டோம். பயாங்கிட்டு அப்படின்னு பெட்ரோல் வாங்குறதுலேயே குறியா இருந்துக்கிட்டே பதில் சொல்கிறாங்கடா. வாகன ஓட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பங்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு நீண்ட வரிசையில் காற்று வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதை மாதிரி வந்து மக்கள் வந்து கேனில் டீசல் வாங்கிட்டு போகிறதுனால திடீர்னு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெட்ரோல் டீசல் கிடைக்காமல் போய்விடுமோ என்கின்ற அச்சத்தில் மக்கள் பதட்டத்தில் இருக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பங்க்லேயே வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் வீட்டில் வந்து அப்படி வாங்கிட்டு போய் வைக்கிறது என்றைக்குமே சேஃப்டியில் தான். பஸ்லேயோ அல்ல வாகனத்துலேயே வந்து எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் தாங்க. அதெல்லாம் வாங்குறவங்க எல்லாமே பங்கர் வந்து கொடுக்கூடாது. பாதிப்பு ஏற்பட்டாக்க 2 பேர்த்தினுடைய தவறும் தான். பெட்ரோலில் கொடுத்தவங்களுடைய தவறும் இருக்குது, அதை வாங்குறவங்க தவறும் 2 பேர்த்தோட தவறும் இருக்குது. ஏன்னா பெட்ரோல் எவாபரேட் ஆகிற ஒரு விஷயம். நீங்கள் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் எவாபரேட் ஆகிறப்போ சின்னதாக ஸ்பார்க் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு பெட்ரோல் லீக் ஆகி கேஸ் வச்சு இதாக வாய்ப்பு இருக்குது. அது நம்ம இந்த வெக்க காலத்தில் காரில் இருந்தாலே நமக்கு சேஃப் இல்லை, வீட்டில் வந்து வாங்கிட்டு நம்ம சேஃப் இல்லை. அதனால் பொதுமக்கள் இது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா அது நல்லது, சேஃப்டி எல்லாருக்குமே நல்லது. நம்மளே போய் கேனில் பெட்ரோலில் வாங்கி வைக்கும்போது அதோட விலை உயர்வு வந்து இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர குறையாது. பெரிய விபத்து ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? ஏற்கனவே இடையில வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருந்தாங்க, வண்டியை தவிர எதுவும் போட மாட்டேன்னுறாங்க. அதை வந்து பெட்ரோல் பங்கே ஈஸியாக பண்ணிடலாமே. வதந்திகள் தான் நிறையா வருது, எல்லா இடத்துலையும் பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்குது. அதனால் தயவு செய்து சொல்கிற மக்களே, நீங்கள் அந்த கேனில் வாங்கிட்டு போகிற கொஞ்சம் அதை நிப்பாட்டி வேறு விதமாக அது பாதிக்காத அளவுக்கு கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடுலாம் எதுவும் இல்லை, அது ஏதோ வந்துக்கிட்டு இருக்க நியூஸு. ஆனால் உங்களுக்கு தேவையான பெட்ரோல்கள் எல்லாமே அனைத்துமே இருக்கும். பெட்ரோல் பங்குகளை பார்த்தா குடத்தில் வாங்கிட்டு போகிறாங்க, கேனில் வாங்கிட்டு போகிறாங்க. எதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க அறியாமனாலும் செய்கிறாங்களோ என்னங்கிறது தெரியல. எனவே இச்சூழலை கருத்தில் கொண்டு மாநில அரசு தீயணைப்பு துறையின் மூலமாக இந்த ஆபத்தற்ற முறையில் பெட்ரோலிய பொருட்களை பயன்படுத்துவதை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். சரி நண்பர்களே, நம்ம தர்பாரில் வந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே இணைச்சு போயிருந்துருக்கிறோம். அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட நாட்டு நடப்பு விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் எடுத்து உங்கள்கிட்ட வந்து கொடுப்போம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. திருப்பியும் சொல்கிறோம், இந்த பெட்ரோல் டீசல் எரிவாயு இதெல்லாம் ஒரு விதமான அப்படி இருக்கும். அதனால உடனே இன்னைக்கே வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு போட்டு போய் முண்டி அடிக்காதீங்க. இன்னொன்று, இந்த மாதிரி பெட்ரோலிய பொருட்களை பாதுகாக்கிறதுல நமக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது. வீட்டுக்குள்ளே நீங்கள் வாட்டுக்கு வைக்க ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா வம்பாயிடும். பரவாயில்லைங்க, காலியானா என்ன, வண்டியை விட்டுட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம், காலார நடந்து போவோம். இவ்வளோ நாளும் வாக்கிங் போகாமல் இருந்திருப்பீங்கள்ல, அப்படி நினச்சிக்கிற வேண்டியதானே. சீக்கிரம் சரியாயிருங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்த தர்பாரில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.